துபாயில டிரைவர் வேலை தேடிட்டு இருக்கீங்களா? அப்ப நான் சொல்றதை நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் ப்ரொசீஜர். நீங்க இந்தியால டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு, நான் துபாயில ஓட்ட முடியுமான்னு கேட்டா முடியாது. நீங்க யுஏயோட டிரைவிங் லைசன்ஸ் தான் எடுக்கணும். அதுக்கு நீங்க யுஏல இருக்கிற ஆர்டிஏ அப்ரூவல் ஆன ஒரு டிரைவிங் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் நீங்க ஐ டெஸ்ட் எடுக்கணும். ரெண்டாவது ஆன்லைன்ல உங்களுக்கு தியரி கிளாஸஸ் இருக்கும். மூணாவது தியரி எக்ஸாம்ஸ் நீங்க அட்டன் பண்ணி ஆகணும். நாலாவது உங்களுக்கு பிராக்டிகல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்கிங் டெஸ்ட் இன்டர்னலா வைப்பாங்க. இதுல எல்லாம் நீங்க பாஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆர்டிஏவோட பார்க்கிங் டெஸ்ட்டுக்கே போக முடியும். அந்த ஆர்டிஏ டெஸ்ட்ல நீங்க பாஸ் ஆனதுக்கு அப்புறம் மெயின் எக்ஸாம் நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியும். மெயின் எக்ஸாம்ல ஒன்ஸ் நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னா உங்களோட லைசன்ஸ் உங்க கைக்கு கிடைச்சிடும். இதற்கான மொத்த செலவு 4500 திரம்ஸ்ல இருந்து 12000 திரம்ஸ் வரைக்கும் இருக்கு. 12000 திரம்ஸ் அப்படின்னு நான் சொல்றது வந்து விஐபி கிளாஸஸ். உங்க கையில 4500 திரம்ஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க ஒரு டிரைவிங் லைசன்ஸை எடுக்க முடியும். சோ ஒன்ஸ் நீங்க டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா மினிமம் salary ஸ்டார்ட் ஃப்ரம் 3000 திரம்ஸ்ல இருந்து 5000 திரம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் துபாயில என்னென்ன வேகன்சிஸ் இருக்கு, என்னென்ன வேலைக்கெல்லாம் எவ்வளவு சம்பளம் கிடைக்கணும்னு தெரிஞ்சுக்கணுமா, என்ன வேலைக்கானதுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் ஒரு ஃபுல் வீடியோவோட